Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோல வீட்டு கணக்கு சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதின புக்கோட சம்மரியை பார்க்க போறோம். ஒரு நாட்டுக்கு பட்ஜெட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கும் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செலவு பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா நோட் பண்ணணும். வரப்போற மாசத்துல உங்களுக்கு என்னென்ன செலவுகள் வரும், வரவுகள் என்ன, அதெல்லாமே எழுதி வச்சு நம்ம செலவுகளை எல்லாம் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா நம்மளால இருக்க முடியும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீங்க செய்யக்கூடிய செலவுகளை நீங்க கரெக்டா பண்ணல அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நமக்கு பத்தாது. சோ கணக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, எதுல நீங்க ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது கணக்கு கண்டிப்பா எழுதணும். நீங்க என்ன செலவு பண்றீங்கிறத ஒவ்வொரு நாளுமே எழுதணும். எழுதி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த மந்த் அந்தந்த கேட்டகரியில எவ்வளவு செலவாயிருக்குங்கிறத நீங்க ஒத்து பார்த்து வரவும் செலவும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். எப்பயுமே வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கக்கூடியதா தான் உங்களோட அந்த வீட்டு கணக்கு கண்டிப்பா இருக்கணும். செலவு ரெண்டு வகையா ஆத்தர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மேம்பாட்டு செலவுகள், பராமரிப்பு செலவுகள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. மேம்பாட்டு செலவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நீங்க போடுறது, ஹெல்த் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை நீங்க சரி பண்ணிக்கிறது, பிளஸ் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றது, அதெல்லாமே மேம்பாட்டு செலவுகள். இதை என்னைக்குமே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. செகண்ட் பராமரிப்பு செலவுகள். பராமரிப்பு செலவுகள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில நீங்க சாப்பாடு சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, பொழுதுபோக்குக்கு சில இதெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, அந்த செலவுகள். அப்புறம் ட்ரிப் ஏதாவது போவோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே இதுல வருது. நீங்க செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இந்த பராமரிப்பு செலவுகள்ல தான் குறைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எக்ஸசைஸ் 2. அதாவது ஃபர்ஸ்ட் கணக்கு எழுதிக்கணும். அந்த கணக்கு எழுதிட்டு எந்தெந்த செலவுகள் மேம்பாட்டு செலவுகள்ல வருது, எதெல்லாம் பராமரிப்பு செலவுகள்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கணக்கெல்லாம் எழுதிட்டோம். எப்படி நம்ம குறைக்கிறது, செலவுகள் அதிகமாயிட்டு இருக்கு, இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில இதெல்லாம் தேவையில்லாம நம்ம வாங்குவோம். அதெல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ரொட்டீன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேவையோ தேவையில்லையோ ஒவ்வொரு மாசமுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரிசி, பருப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 5 கிலோ வாங்குறீங்கன்னா தொடர்ந்து அது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 5 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரோசரி லிஸ்ட்ல போட்டுட்டே இருப்பாங்க. பட் எவ்வளவு லெஃப்ட் ஓவர் இருக்கு, இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கறதே நம்ம பாக்குறது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொட்டீன் பர்ச்சேஸ். இது நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு தேவையாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்கணும் அப்படின்றாங்க. செகண்ட் இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படின்றாங்க. அதாவது பார்த்த உடனே நமக்கு வாங்கணும்னு தோணும். சில பேருக்கு எல்லாம் ஒரு நகையை பார்த்த உடனே வாங்கணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு பிங்க் கலர் சாரீஸ் எல்லாம் பிடிக்கும். சோ அதை பார்த்த உடனே வாங்கணும்னு நினைப்பாங்க. பிங்க் கலர்ல எந்த ட்ரெஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தேவையோ தேவையில்லையோ அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இம்பல்சிவ் பர்ச்சேஸ்ன்றாங்க. இதை எப்படி நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத போது இந்த துணி கடைக்கு நீங்க போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தானே வாங்குறீங்க, அதனால போகவே கூடாது. அப்படியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்ககிட்ட கேஷோ கார்டோ எதுவுமே எடுத்துட்டு போகாம போகணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. வீட்டுக்கு நமக்கு தேவையாங்கிறத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சூப்பர் வே என்னன்னா, நோஷனல் பர்ச்சேஸ். அதாவது வாங்காமலே வாங்கிட்டதா நம்மளே நினைச்சுக்கணும். இப்போ அந்த பிங்க் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, சோ அது ஒரு 1000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கடையில எல்லாம் செலக்ட் பண்ணி பில் போடுற டைம்ல அதை நீங்க பில் போடாமலே அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அந்த நீங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத மனசுல நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த 1000 ருபீஸ நீங்க தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையில்லாம பொருட்கள் வாங்கணும்னு தோணுதோ அப்ப எல்லாமே இதே மாதிரி நோஷனல் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை மறக்காம எடுத்து வச்சுட்டு வரணும். எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு எண்ட் ஆஃப் த இயர் அந்த பாக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பணத்தை நீங்க தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். பிளஸ் சிக்கனத்தோடையும் சேமிப்போட மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. நிறைய பேர் இந்த பெர்செப்ஷன்னால நிறைய திங்ஸ் வாங்குவோம். அதாவது நான் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் போட்டாதான் நம்ம ரொம்ப அழகா தெரிவேன், இல்ல அப்பதான் எனக்கு ஹாப்பி, இல்ல என்னோட ஸ்டேட்டஸுக்கு நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கார்ல தான் போகணும், இந்த மாதிரி நகைகள்லாம் நான் தேவையோ தேவையில்லையோ நான் போட்டுக்கிட்டாதான் எனக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு அபிப்பிராயத்தை நம்ம வச்சிருக்கோம். தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கோம். அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எதற்காக வாங்குறீங்க, இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து சிந்திச்சுதான் வாங்கணும் அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட், அதாவது சில பிராண்டுக்காகவே நம்ம பொருட்கள்லாம் வாங்குறோம், நிறைய ஆட் பார்ப்போம். ஸோ இதுதான் நல்ல பிராண்டு, இதுல வந்து இந்த பொருள் வாங்கினா ரொம்ப தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம். ஆனா பிரபலம் ஆகாத நிறுவனங்கள்ல கூட அந்த பொருள் வந்து தரமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் அனலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க எப்பயுமே பிராண்டடான ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பொருளுக்கான விலையும் அந்த விளம்பரம் பண்றாங்க இல்லையா அதுக்கான விலையும் சேர்த்துதான் நம்ம வந்து பே பண்றோம் அப்படிங்கறத வந்து மனசுல வச்சுக்கோங்க. இன்னொன்னு ப்ரொவைட் ஃபார், அதாவது இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் அந்த செலவுகள் வரக்கூடும், இல்லைன்னா ஒரு 3 தடவை தான் நமக்கு அந்த செலவுகள் வரக்கூடும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான செலவுகளுக்கு ஒவ்வொரு மாசமுமே பணம் எடுத்து வைக்கணும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டேர்ம்ல தான் பே பண்ணுவோம் இல்லையா, 2 டேர்ம்ஸ் ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம் வந்து திடீர்னு வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு 20,000 30,000 நம்ம ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளால அதை வந்து புரட்ட முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒவ்வொரு மாசமுமே ஒரு உங்களால முடிஞ்ச அமௌண்ட் ஒரு 5,000 இல்ல ஒரு 10,000 நீங்க வந்து சேமிச்சு வச்சீங்கன்னா அந்த மந்த்துக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். சோ எப்பயுமே இந்த ப்ரொவைட் ஃபார் ஃபண்ட் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப வந்து அந்த அடுத்த மாசத்துக்கு வரக்கூடிய செலவை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான செலவுகளுக்கு முன்னுரிமை தரணும். ஒரு ஆபரேஷனே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இல்ல இந்த மாசம் செலவு அதிகமா இருக்கு இந்த மாசம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்க முடியாது இல்லையா. அதனால முக்கியமான செலவுகள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்றாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங், அது வந்து நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐட்டமுமே இது நமக்கு தேவையா, எவ்வளவு தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வாங்குறது. அதாவது ரொட்டீன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணாம ஒரு அரிசியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போன மாசம் இவ்வளவு அரிசி வாங்கணும், இந்த மாசம் அதே அளவு அரிசி தேவைப்படுதா, லெஃப்ட் ஓவர் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு ஒவ்வொரு ஐட்டமுமே நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது அதுதான் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து மிச்சமாகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிளான ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மாசம் வந்து நீங்க 5,000 ரூபாய் வந்து சேமிக்க முடியுது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு மாசமுமே 5,000 ரூபாய் நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 4வது மாசம் 5வது மாசத்துல உங்களால முடியலன்னு சொல்லிட்டு அந்த சேவிங்ஸோட அந்த இதையே நீங்க விட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம கொஞ்சம் வந்து ஒரு 2,000ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 2,000 வந்தால சேவ் பண்ண முடியுதுன்னா அப்படியே நீங்க ஒரு 6 months பாருங்க, இன்னும் ஒரு 1,000 ரூபாய் கூட சேர்த்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிளா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கும் போதும் இது தேவையா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து கேட்கணும். தேவைக்கு வாங்குறோமா இல்ல ஆசைக்காக வாங்குறோமா அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ தேவைக்கு வாங்கணும், ஆசைக்காக வாங்கக்கூடாது. மேக்சிமம் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாங்க. கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயும் கணக்கு எழுதுங்க. கணக்கு எழுதுனாதான் நம்ம தேவையான செலவுகள் பண்றோமா இல்ல தேவையில்லாம பண்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். நீங்க வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே வந்து உங்க வீட்டுல பண்ணக்கூடிய செலவுகள் வரவுகள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து செலவு பண்ணும்போது ரொம்ப சிக்கனமா ரொம்ப நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருனாலையும் வாழ முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புக் சம்மரி எப்படி இருந்தது அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பபாய்.